Thank you, Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. Praise God. ஆண்டவர் நிறைய நேரத்தில் வேதத்தில் அவர் பேசியிருக்கிற காரியங்கள்லாம் பார்த்தா மனுஷனுக்கு நம்பிக்கையை தரும்படியா, மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு நிச்சயம் வரும்படியா அவர் மனுஷனுடைய லாங்குவேஜ்லேயே பேசுகிறார், மனுஷனுடைய மொழிகளிலே அவர் பேசுகிறார். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று சொன்னால் அவங்க மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனிதர்கள் தங்களுக்குள்ளே செய்து கொள்வார்கள். இந்த உடன்படிக்கைன்னு சொன்னால் என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் செய்து கொள்கிற ஒரு மாறாத ஒப்பந்தம். ஒப்பந்தம்னு சொன்னால் கூட அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் உடன்படிக்கைங்கிறது சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு ஒப்பந்தம். அதை மாற்றவே முடியாது. அப்படி ரெண்டு மனிதர்களும் தங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஒரு உடன்படிக்கை செஞ்சுப்பாங்க. அதற்கு அடையாளமாக என்ன பண்ணுவாங்கன்னா ரத்தம்லாம் என்ன பண்ணுவாங்க, சிந்துவார்கள். ஒரு மிருகத்தின் ரத்தம் வெட்டப்படும். அதற்கு நடுவில் நின்று கொண்டு உடன்படிக்கை செய்வார்கள். இல்லைன்னு சொன்னால் அவங்க பாடியில் ஒரு பகுதியை கட் பண்ணுவாங்க, இவங்களும் ஒரு பகுதியில் கட் பண்ணுவாங்க. அந்த பிளட்டை ஒரு கோப்பையில் ஊற்றி ஏதாவது ஜூஸோடையோ வைனோடையோ கலந்து என்ன பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி குடிச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இனி நீ வேற நான் வேற கிடையாது, நீ நான் இனிமே ஒன்று அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இந்த உடன்படிக்கையெல்லாம் செய்யப்படுகிறது. இதெல்லாம் பாருங்க, ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். ஏன் தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணாரு? ஏன் உடன்படிக்கை பண்ணாரு? தேவனுக்கு உடன்படிக்கை தேவையே இல்லை. ஏன்னா தேவன் சொன்னாலே போதும், அவர் என்ன பண்ண மாட்டார், மாறவே மாட்டார். அவர் சொன்னாலே அவர் வாக்கு மாற மாட்டார். ஏன்னா அவர் பொய் சொல்றதே இல்லை. God cannot lie. தேவன் தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் தேவனால் கூடாதவைகளும் சில விஷயம் இருக்குது. அதில் ஒன்று என்னன்னா, அவரால் பொய் சொல்ல முடியாது. தேவனால் கூடும், தேவனால் கூடாது அப்படின்னே பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு படபடப்பு இருந்துச்சு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மனிதனால் கூடாதவைகள் தான் சொல்லுவார். ஆனால் இவர் தேவனால் கூடாது, மனுஷனால் கூடும் அப்படின்னு சொல்லி பேசினேன். எது தேவனால் கூடாது? அவரால் பொய் சொல்ல முடியாது. மனுஷனால் என்ன முடியும்? அள்ளி விட முடியும். எப்படி வேணாலும் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும் பாருங்க. ஆனால் தேவன் பொய் சொல்லாதவர், அவர் பொய் சொல்ல முடியாது. ஏன்? பொய் சொல்றதெல்லாம் ஒரு பேட் ஹேபிட், அதனால நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் இருக்காரா? சில நினைச்சுக்கிறாங்கன்னா ஆண்டவரையும் ஒரு மாரலுக்குள்ள தூக்கி வச்சிருவாங்க. தூக்கி வச்சு அவரும் எப்படி இந்த ராமு சோமு கதெல்லாம் கேட்டிருப்பாரு, எங்கேயோ கேட்டு நம்ம திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு பரலோகத்தை ராமு சோமு கதை சொல்லி ஒரு ரொம்ப டிசிப்ளினாக என்ன பண்ணுறாரு, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்றாங்க. ஆண்டவர் ஏன் பொய் சொல்கிறது இல்லை? ஏன்னா இந்த ரீசன் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம கூட அது இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். யாரெல்லாம் என்னிலேருந்து உரிமை எடுக்கீங்கன்னு உறுதி தூக்குவாங்க, அப்போ அதுக்குமே பொய்யாயிடும். ஆனால் அந்த மாதிரிலாம் நம்மளால் ஏன் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளெல்லாம் போக முடியல அப்படின்னா, தேவன் எப்படி வாழ்கிறாருன்னு நமக்கு தெரியல. நமக்கு எப்போவுமே தேவன் எப்படி வாழ்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் போது நம்மளும் அவரை போல வாழ ஆரம்பிப்போம். ஆமென். நமக்கு ஒன்று தெரியும், அவர் பொய் சொல்ல மாட்டாருன்னு தெரியும். ஆனால் எது அவர் அப்படி வாழ வைக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கூட அந்த மாதிரி ஒரு லைஃப் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். வெறும் பொய் சொல்லாத லைஃப் மட்டும் இல்லை, தேவன் பரிசுத்தமாக இருக்கிறாரு, தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறாரு, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறாரு. இன்னொன்று இந்த நிறைய தன்மைகள் எப்படி ஏன் தேவன் அப்படி இருக்கிறாரு, தேவனை எது அப்படி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம கூட அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே என்ன பண்ண முடியும், போக முடியும். தேவனை போல நம்ம வாழ முடியுமா? என்ன சொல்கிறீங்க? முதல்ல மனுஷனை போல வாழ்வோம் அப்படிங்களா? சரி, நமக்கு சில விஷயங்கள் நமக்கு மனுஷன்னா ரொம்ப சீஃப்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால தான்
மனுஷனை போல அப்படி நினைக்கிறோம். மனுஷனாலே அது ரொம்ப உயர்ந்தது தான். ஆண்டவரை வச்சு அந்த நிலையின் அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், தேவனுடைய ஸ்பாபம் என்னவா இருக்குதோ அதில் நம்ம பங்காளிகளாக மாறுறதுக்கு அவர் நம்மளை கூப்பிட்டுருக்கிறாருனால என்ன அர்த்தம்? இந்த பாரு பிரசங்கியாரே, எது பேசுகிறதா இருந்தாலும் கடகடன்னு பேசிட்டே போயிடணும், இடையில என்ன பண்ணக்கூடாது, கேள்வியை கேட்கக்கூடாது. அப்படியா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் பதில் சொல்லுங்கள். வேதத்தில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 பேதுரு எடுத்துட்டிங்களா? 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துலேருந்து பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துலேருந்து பாருங்கள். நல்லா கவனிங்க, எப்படி போட்டிருக்கு பாருங்க. திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. எல்லாம் சொல்லுங்க, திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அப்படின்னா என்ன? அது என்ன திவ்ய? இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாத வார்த்தைகள் இல்லையா? திவ்யமாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன திவ்ய? இதெல்லாம் போட்டிருக்குது. திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் அப்படின்னா இங்கிலீஷ் பைபிள் படிச்சிங்கன்னா இப்போ எல்லாருக்கும் புரியும். ஏன்னா தமிழ் நமக்கு தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும். இங்கிலீஷ் பைபிளில் இது எப்படி போட்டிருக்குதுன்னு சொன்னால், அதாவது we are a partaker of God's nature அப்படின்னு போட்டிருக்கு. திவ்ய ஸ்வாபம்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஸ்வாபம். திவ்ய ஸ்வாபம்னா என்னது? தேவனுடைய ஸ்வாபம். we are a partaker of God's nature. நாம் தேவனுடைய ஸ்வாபத்துக்கு பங்காளிகளாக இருக்கும்படியாய் தேவன் நம்மளை என்ன பண்ணாராம்? அழைத்திருக்கிறார். அதை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது எப்பேற்பட்ட ப்ராமிஸ்னா, தேவனை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? கூப்பிட்டுருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, காட் கைண்ட் ஆஃப் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, தேவனை போல் வாழும்படியாய் தேவனை உண்டாக்கினார். நல்லா சொல்லுங்க, தேவனை போல் வாழும்படியாய் தேவனை உண்டாக்கினார். காட் கைண்ட் ஆஃப் லைஃப். ஆமென். தேவ ரகமான ஒரு வாழ்க்கை, தேவனை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதுக்கு தான் பாருங்கள் மனுஷன் அவர் கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனால் மனுஷன் அந்த வாழ்க்கையை விட்டு போயிட்டான். ஆனால் திருப்பியும் அந்த வாழ்க்கையை மனுஷனுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. அதை தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ தேவன் நம்மளை எதுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு? அதாவது 6வது வசனம், as you have a better understanding, be able to say no when you need to, do not give up, and as you wait and do not give up like God like. அதாவது ஆண்டவர் எந்த மாதிரி ஒரு லைஃப்பை நமக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணார்னா, அவரை போன்ற ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்கிறாரா? ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அவருடைய வாழ்வை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்குது. அதாவது எதனாலையும் சம்பாதிக்க முடியாத அந்த பெரிய விஷயத்தை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். காட்ஸ் நேச்சர். எல்லாம் சொல்லுங்க, காட்ஸ் நேச்சர். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஆம் a partaker of God's nature. அவருடைய திவ்ய ஸ்வாபத்துக்கு நாம் பங்காளி. எல்லாம் சொல்லுங்க, பங்காளி. பங்குதாரர். தேவன் எதில் நமக்கு பங்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அவரை தேவனை எது தேவனாக வச்சுருக்கோ, தேவனுடைய தன்மை எதுவோ அதில் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாராம்? அவர் நம்மளை பங்காளிகளாக மாற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவனுடைய தன்மையில் வாழ்கிறதுக்கு அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? கூப்பிட்டுருக்கிறாரு. அதுதான் லைஃப். பாருங்கள், இதெல்லாம் கட்டளையோ கமாண்ட்மெண்ட்ஸோ கிடையாது. இது லைஃப். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். அவர் பாருங்க, மனுஷனுக்கு எதை கொடுக்க வந்தாருன்னா, கட்டளையோ கமாண்ட்மெண்ட்ஸோ ரூல்ஸையோ இல்லை. அவர் ஜீவனை என்ன பண்ண வந்தார்? கொடுக்க வந்தார். ஜீவனை கொடுக்க வந்தாருன்னா என்ன அர்த்தம்? லைஃப். ஜீவன் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? லைஃப். லைஃப்னா என்ன? லைஃப் ஹிஸ் லைஃப். அவர்கிட்ட என்ன லைஃப் இருந்ததோ அந்த லைஃப்பை நமக்கு என்ன பண்ண வந்திருக்காரு? கொடுக்கறதுக்கு வந்தார். ஏன் மனுஷனுக்கு லைஃப் கொடுக்க வந்தார்?
மனுஷனுக்கு ஏதாவது போதிச்சுட்டு போயிருக்கலாம், மனுஷனுக்கு ஏதாவது 2 ரூல்ஸ் சொல்லிட்டு போயிருக்கலாம், நிறைய காரியங்கள்லாம் சொல்லியிருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஏன் நான் உங்களுக்கு ஜீவன் தரவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா மனுஷன் ஆதியிலே அவன் தெரிந்து கொள்ளாமல் போனது எதை அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவனைத்தான் அவன் தெரிந்து கொள்ளாமல் போனான். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் 2 இது வைக்கிறாரு. ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை. நல்லா சொல்லுங்க, நன்மை தீமை அறிகிற அறிவை தருகிற மரம். சரியா? அதை சாப்பிட்டா நன்மை தீமை அறிகிற அறிவு நமக்கு என்ன பண்ணும்? வரும். இந்த 2மே இருக்குது. சாப்பிட சொன்னாரு, ஜீவ விருட்சத்தை என்ன பண்ணாரு? சாப்பிட சொன்னாரு. ஏன் ஜீவ விருட்சத்தை சாப்பிட சொன்னாரு? ஏன்னா ஆதாமுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன் தான் இருந்ததே தவிர இந்த தேவனுடைய ஜீவன் உள்ள என்ன பண்ணவே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆதாம் உண்டு பண்ண உடனேயே அவன் காட்ஸ் லைஃப் அவனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அவன் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஜீவன் தான் அவனுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ தேவனுடைய இந்த ஜீவன் வேணும்னா அவன் அதை என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். இதை அவன் புசிக்கும் பொழுது தேவனுடைய ஜீவனையில் அவன் என்ன பண்ண முடியும்? பெருகவும் வளரவும் அவன் முடியும். அதாவது அவன் பரிபூர்ணமானவனாக பெர்ஃபெக்டான ஒரு ஆளாக உருவாக்கப்பட்டாலும் அவன் தேவனுடைய ஜீவனில் அவன் என்ன பண்ண வேண்டியது இருந்ததுன்னா வளர வேண்டியது இருந்தது. ஸோ ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, தப்பான ஒன்றை என்ன பண்ணுறான்? தெரிந்து கொள்கிறான். இப்படி தப்பான ஒன்றை தெரிந்து கொள்றதுனால என்ன ஆயிடுச்சு? மனுஷனுக்குள்ளே தவறான நடத்தைகள் எல்லாம் உருவாகி விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்பிரகாரமாக நாம் பார்க்கிறோம். அப்படி தான் நிறைய நேரத்தில் நமக்கு சொல்லவும் படுது. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த பழத்தை சாப்பிட்ட போது அவன் கெட்டவனாகலை, அவன் செத்தவன் ஆயிட்டான். மனுஷன் கெட்டவன் இல்லை. மனுஷன் யாரு? செத்தவன். எல்லாம் சொல்லுங்க, செத்தவன். நாம் எல்லாரும் இவெல்லாம் கெட்டவன் அப்படிங்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா கெட்டவன் கிடையாது, யாரும் செத்தவனாக இருக்கான். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. வேதவசனம் எப்படி சொல்லுது பாருங்க. 1 யோவான் எடுத்துக்கோங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? 1 யோவான் 5:12 பாருங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எப்படி போட்டிருக்கு பாருங்க. You have Jesus, you have life. You don't have Jesus, you don't have life. இயேசு இருந்தா என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. குமாரன் இயேசுவை உடையவன் ஜீவனை உடையவன், இயேசு இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அவன் கெட்டவன், அவன் ரொம்ப மோசமானவன் அப்படி சொல்லவே இல்லை. 2 விதமாகத்தான் மனுக்குள்ளதை பார்க்குறாரு. ஒன்று உயிருள்ளது, இன்னொன்று உயிரற்றது. எப்போ இயேசு நம்முடைய லைஃப்பில் வராரோ அப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், we got life. நாம் ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம், நாம் வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம். we received life, we received the God's life, we received the God kind of life. தேவரகமான வாழ்வை அல்லது தேவனுடைய அந்த ஜீவனை நாம் நமக்குள்ளாக பெற்றிருக்கிறோம். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசுவை உடையவனாய் இருப்பதினால் எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. You have a God kind of life. You have a God's nature. உங்களுக்குள்ள வந்திருக்குது. உங்களுக்கு you have a life. ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது. அப்போ நல்லா பாருங்க. அப்போ மனுஷன் கெட்டவனா நல்லவனா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கேட்டுக்கிட்டு இந்த கெட்டவனா நல்லவனா மாற்றுறதுக்கு நம்ம நிறைய சொல்லி கொடுக்குறோம். எப்படி நல்லவனா இருக்கிறது, நீ நல்லவனா இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும், நல்லவனா நீ மாறணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவன் 2 வாட்டி ட்ரை பண்ணான்னா 4 மடங்கு பின்னாடி போயிடுறான். ஏன்னா மனுஷனை நல்லவனாக்கணுங்கிறதுக்காக அவர் வரல, மனுஷனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்தார். ஆமென். மனுஷனுடைய தேவை
அவனை வந்து நல்லவனாக்குற அந்த விஷயம் அல்ல, அவனை உயிர் உள்ளவனாக்குகிற ஒரு காரியம் அவனுக்கு தேவைப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் அவனுக்காக ஜீவனை வாக்கு பண்ணினார். அந்த ஜீவனை நான் தருவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இயேசு இந்த பூமிக்கு கொண்டு வந்தது அந்த தேவனுடைய ஜீவனை இந்த பூமிக்கு என்ன பண்ணார், கொண்டு வந்தார். இப்போ இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் வந்து எதை பெற்றுக்கிறோன்னா, தேவனுடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நான் உயிர் உள்ளவன். இதுதான் உண்மையான உயிர். இந்த சரீரத்தில் இருக்கிற உயிர் கிடையாது, அது எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்கு. அதுதான் ரியல் லைஃப். பாருங்க, அந்த லைஃப்பை ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் தர்றதுக்காக தான் அவர் வந்தார். அந்த லைஃப் இப்போ நமக்குள்ளே வந்திருக்கு. நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது நாம் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். நாம் வந்து கலாத்தியரில் எபேசியரில் படிக்கிறோம், நாம் வந்து மரித்து போயிருந்தோமா, அவர் நம்மளை என்ன பண்ணாராம், உயிர்ப்பித்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். எபேசியர் 2:1 படிங்க. எபேசியர் 2:1. கெட்டு போனவங்களா இருந்த, மோசமான ஆளா இருந்த அப்படி போட்டிருக்கா, மரித்தவர்களா இருந்தன்னு போட்டிருக்கா? அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை நல்லவங்களா மாத்தினாரா? என்ன போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு பாருங்க. நீ வந்து செத்து போயிருந்த, உன்னை அவர் என்ன பண்ணாரு, உயிரோடு எழுப்பினார். அப்ப நீ நான் நல்லவனா அப்படிங்கிறது இல்ல, நான் உயிர் உள்ளவனா மாறி இருக்கிறேன். இது வந்து இந்த நல்லவனா இருக்கிறத விட இது ரொம்ப மேலானது. ஆனா இது நிறைய பேருக்கு தெரியல, என்ன நடந்திருக்குதுன்னே தெரியல. அதனாலதான் இது போதிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. என்னன்னா மரித்தவர்களா இருந்த நம்மை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உயிர்ப்பித்திருக்கிறார். இப்ப எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்குது. லூக்கா 15 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து அப்பா விட்டு போயிடுறான், சரியா, போயிட்டு திருப்பி வரான். அப்போ அப்பா என்ன சொன்னார், அவன் திரும்பி வந்த உடனே, என் பையன் வந்து கெட்டவனா இருந்தான், இப்போ நல்லவனாயிட்டான், கத்தரிக்கே ஸ்தோத்திரம் அப்படி சொன்னானா? என் குமாரன் மரித்து போயிருந்தான். ஆக்சுவலி எப்படி சொல்லியிருக்கணும், நம்ம டேம் படி பார்த்தா எப்படி சொல்லியிருக்கணும், மனம் திரும்பிய மைந்தன்லாம் நம்ம பேரெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அப்பா வந்து மனம் திரும்பிய மைந்தன்லாம் சொல்லல, உயிரோடு வந்திருக்கான்னு சொன்னார். செத்து போனவன் என்ன வந்துட்டான், உயிரோடு வந்துட்டான்னு தான் சொல்கிறார். என்ன டேமில் யூஸ் பண்ணுது பாருங்கள். பைபிள் வந்து எப்படி பார்க்குது ஒரு விஷயத்தை அப்படின்னு சொன்னால், அது வந்து மரணம் ஜீவன் இப்படி தான் பார்க்குது. இப்போ நீங்கள் மரணத்துக்குள்ள இல்லை, இப்போ நீங்கள் ஜீவனுக்குள்ளே இருக்கிறீங்க. புரியுதா புரியலையா? யூ ஹாவ் அ லைஃப். உங்களுக்குள்ள இப்போ ஜீவன் வந்திருக்குது, நீங்கள் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ வந்து அவன் திருந்தினான்னு சொல்லலை, அவன் உயிர் பெற்றான் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ நீங்கள் இயேசுவை நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது நாம் வந்து நல்லவங்களானோமா திருந்தணுமா அப்படிங்கிறது அதில் அல்ல. அது என்ன சொல்லுதுன்னா, நாம் ஜீவனை இப்போ என்ன பண்ணிட்டோம், பெற்றுக்கொண்டுட்டோம். இப்போ இந்த ஜீவனை பெற்றுக்கொண்டதுனால இந்த ஜீவன் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய தன்மையின்படி வாழும்படி அது நம்மளை என்ன பண்ணும், ஊந்தி தள்ளும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், இப்போ வந்து ஒரு அடிக்கடி சொல்லியிருப்பேன் நான், இது ஒரு சிங்கம் குட்டி ஒன்று இருக்குது. இப்போ இந்த சிங்கக்குட்டிக்கு வந்து பாயிறது, அது வந்து வீரமாக நடந்துக்கிறது, இதெல்லாம் அது எப்படி அதுக்கு கிடைக்கி, ப்ராக்டிஸ் இல்லையா? ப்ராக்டிஸ் வந்து பண்ணும். ஆனால் உள்ள தன்மை இருக்கிறதுனால தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவனுடைய தன்மைகள் இப்போ நமக்குள்ளாக அது இருக்கிறது. தேவனுடைய தன்மை என்னெல்லாம் நீங்கள் பைபிளில் படிக்கிறீங்களோ அத்தனை தன்மைகளும் இப்போ யாருக்குள்ள இருக்கு? ஆமென். தேவனுடைய தன்மை வல்லமை, இப்போ அந்த தன்மை உங்களுக்குள்ள இருக்குது. தேவனுடைய தன்மை ஞானம், அது உங்களுக்குள்ள இருக்கு. தேவனுடைய தன்மை பரிசுத்தம், அது எங்க இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குது. அவர் சொல்றாரு, நான் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. இது தேவனுடைய தன்மைங்க, அது உங்களுக்குள்ள இருக்குது. ஆமென். ஏதோ சோர்வே இல்லாம வாழ முடியுமா? அதாங்க தேவனுடைய தன்மை. இயேசு வந்து களைப்படைந்தார், அது பிசிக்கல்ல வந்த களைப்பு. மனசுல எப்பமாவது அவர் டயர்ட் ஆயிட்டாரா, சோர்ந்து போனாரா? ஆத்துமாவில் என்றைக்காவது அவர் சோர்ந்து போனாரா? சோர்ந்து போவே இல்லை, களைப்படையவே இல்லை.
அப்போ தேவனுடைய ஜீவன் அதுதான் பாருங்க. இப்போ நமக்குள்ள அந்த ஜீவனை வந்து அவர் தராரு. ஆண்டவர் என்னைக்காவது ரொம்ப போர் அடிக்கு அப்படின்னு சொல்லியிருக்க முடியுமா? வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்கி, எத்தனை வருஷ காலமாக தான் இருக்கிறது அப்படின்னு ஒரு போரிங்க ஆண்டவருக்கு மாறி இருக்குதா? அப்படி போர் ஆகாமல் ஒவ்வொரு நாளும் லைஃப்பை என்டர்டைன்மெண்ட் பண்ண வைக்கிறது தான் தேவனுடைய ஜீவன். அதை தான் அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமென். இது நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்மளும் லைஃப் வந்து ஒரு என்டர்டைனிங்காக ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 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 லைவ்லியாக ஒரு ஜீவ கலை உள்ளதா நம்ம வாழ்க்கை என்ன பண்ண முடியும், நம்ம வாழ முடியும் பாருங்க. இப்போ இந்த தன்மைலாம் நமக்குள்ள வரப்போகிற தன்மைகள் அல்ல, இதையெல்லாம் நமக்குள்ள அவர் தந்திருக்கிற தன்மைகள். உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது? தேவனுடைய ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய தன்மை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இப்போ அதனால தான் அவருங்க மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி கொடுக்கணுமா? ஏன்? அது அதனுடைய நேச்சர்ல நீந்துடுது, அதுக்கு வந்துடுது. கழுகு குஞ்சுக்கு அது பறக்கிறது வந்துடுது. இப்படி பை நேச்சர்லேயே சில தன்மைகள் வந்துடுறது போல நாம் எப்போ தேவனுக்கு நாம் பிறந்தோமோ அப்போ தேவனுடைய தன்மை ஆகிய அவருடைய அந்த வாழ்வு நமக்குள்ள என்ன பண்ணியிருக்குது? வந்திருக்கிறது. ஸோ தேவனுடைய வாழ்வு இப்போ நமக்குள்ள இருக்குது. ஆனால் இருக்குதுங்கிறத அறிவும் அந்த கான்சியஸும் நமக்கு இல்லைன்னா அது நம்மகிட்ட இருந்து என்ன பண்ண முடியாது, வெளிப்பட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த தேவனுடைய தன்மையெல்லாம் நம்முடைய ஸ்பிரிட்டில் வந்து இருக்குது. ஆனால் நம்முடைய மனசில் அது அவ்வளோவா நினைவாக வரலன்னா அது வெளியில் என்ன பண்ணாது, வரவே வராது. அதனால தான் நம்ம நிறைய காரியங்களை ஏன் டீச் பண்ணுறோம், ஏன் போதிக்கிறோம், ஏன் நீங்கள் கேட்கணும், ஏன் கவனிக்கணும்னா நீங்கள் கேட்க கவனிக்க தான் உங்கள் மனசில் சில விஷயம் புரிய ஆரம்பிக்குது. என்ன புரிய ஆரம்பிக்குதுன்னா, ஓஹோ எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்குது, நான் தேவனை போல வாழலாங்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் வந்த பிறகு தான் உள்ளே இருக்கிற ஜீவன் வெளியில் என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்படி அதனால தான் நம்ம எந்த சப்ஜெக்ட்னாலும் ஏன் போதிக்கிறோம், ஏன் டீச் பண்ணுறோம். ஏன்னா உள்ளே இருக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது இல்லை, தெரியவே தெரியாது. இப்போ ஏதாவது வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தேவனுடைய ஜீவனை நாம் நமக்குள்ளாக பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதான் உண்மை பாருங்க. அப்போ யூ ஹாவ் அ லைஃப். எங்கே நான் ஆரம்பித்தேன் தெரியுமா? ஞாபகம் இருக்கா பிரசங்கத்தை? அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? ஏன் உடன்படிக்கை பண்ணார்? ஏன்னா அது யாருக்கு தேவைப்பட்டுச்சு? மனுஷனுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் தேவனுக்கு ஏன் அது, தேவன் ஏன் உடன்படிக்கை செஞ்சார்னா இவனுக்காக பண்ணார். ஆனால் அவர் பொய் சொல்கிறதே இல்லை. ஏன் பொய் சொல்கிறது இல்லை? தேவன் பொய் சொல்ல முடியாது. ஏன் அவர் பொய் சொல்கிறது இல்லைன்னா அதுக்கான அவசியமே அவருக்கு இல்லை. புரியுதா? பொய் சொல்ல வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அவர் சொன்னால் அது என்ன பண்ணுது, ஆகுது. அவர் பேசினாலே ஆயிடும். பொய் ஏன்னா பொய் வந்து ஒரு இயலாமை தான் பாருங்க. ஒரு இயலாமையின் செயல்பாடு தான் என்னதான் இருக்குது, பொய்யா இருக்குது. நம்ம வேற எதையோ தப்பாக நம்புகிறோம், அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பொய் சொல்கிறோம். ஆனால் நாம் தேவனுடைய தன்மையை கவனிக்க நம்முடைய லைஃப் ஸ்டைல்ஸ் மாற ஆரம்பிக்குது பாருங்க. ஏசு பொய் சொல்லிட்டே இருந்திருப்பாரா? மனுஷன்னா பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? ஆனால் இங்கே பொய் சொல்லாத ஒரு மனுஷரை பற்றி எழுதியிருக்க, அவர் பேர் இயேசு. ஆமென். பொய் சொல்லாத மனுஷரை பற்றி தான் அங்கே என்ன பண்ணியிருக்குது, போட்டிருக்குது. நம்மை போல எல்லா விதத்திலையும் அவர் என்ன பண்ணப்பட்டாராம், பொய் சொல்கிறதுக்கும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எல்லா விதத்துலையும் சோதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனால் கூட அவர் அப்படி சொல்லலை, அவர் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து சொல்லாமல் இருக்கணும் அது பேசலை. எது அப்படி வாழ வைக்குதுங்கிறத நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா அது புரிஞ்சிச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண வர ஆரம்பிச்சிட்டோம். ஒரு விஷயங்கள் மட்டும் இல்லை, மற்ற எல்லா காரியங்களும் இப்படி தான் அது என்ன பண்ணுது, வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ தேவனுடைய தன்மை வந்து எல்லாத்தையும் ஆகும், நடப்பிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையாக அவருக்கு இருக்கிறதுனால அவருக்கு அந்த அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. அவர் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிடுது, நடந்துடுது. இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறார். நீ வந்து என்ன இமிட்டேட் பண்ணி என்ன மாதிரி என்ன பண்ண முடியும், வாழ முடியும் அப்படின்னு சொல்லாமா, நான் தேவனை போல வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன், உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அப்படிதான் போட்டுருக்கு. தமது சாயலாகவும் ரூபத்தின்படியையும் நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்படின்னா என்ன, நம்மளை போலவே அவன் என்ன பண்ணணும், வாழணும், நம்மளை போலவே அவன் இருக்கணும். தேவனுடைய தன்மைகள் நிறைய இருக்குது. அவர் சொன்னால் ஆகும். இந்த தன்மை இப்போ உங்களுக்குள்ளே இருக்கா? நீங்கள் சொன்னால் கூட ஆகும்.
ஆமாம், அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தேவனுடைய ஜீவன்னா என்ன? அவர் எப்படி இருக்கிறாரோ அது. ஆனால் நம்ம சொன்னால் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டுக்கு. நமக்கு தேவனை நம்ம அந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறது இல்லை. தேவனை நம்ம கவனிக்கும் போது தான் ஓஹோ இவரை போல தான் நானும் என்ன பண்ணப்பட்டிருக்கேன், உருவாக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்குள்ளே இருக்கிற ஜீவன் எனக்குள்ளேயும் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். பாருங்கள், நாம் ஜீவனை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். பரிசுத்த ஆவியானவர் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் அதே வேலையை தான் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜீவனை ஒரு பெரிய பிரவாகம் போல நம்ம வாழ்க்கையில மாற்றி விடுறார். வேதவசனம் எப்படி சொல்லுது? என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன பண்ணும்? ஓடும். எல்லாம் சொல்லுங்க, நதிகள். எனக்குள்ள ஜீவ நதி இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஜீவ நதி. ஆமென். உங்களுக்குள்ள இருக்குது ஜீவ நதினா என்ன? இது எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் வாழ்வு உண்டாகும். பைபிள் இப்படி போட்டிருக்கு, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றான். எல்லாம் சொல்லுங்க, என் வாய். உங்களுக்கே சிரிப்பா இருக்கா? ஏன் வாயா அப்படின்னு சந்தேகமா இருக்கா? சந்தேகமே படாதீங்க, உங்க வாய் தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வாய் ஜீவ ஊற்று. நீங்க ஊதுனீங்கன்னா என்ன உண்டாகும்? யாராவது மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அப்படின்னு. சிலர்லாம் ஊதுவாங்க. எதுக்கு ஊதுவாங்கன்னே தெரில. ஊதுறது வேற ஒன்றும் இல்லை, ரிலீஸிங் லைஃப். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஊதும் போது என்ன பண்ணுறீங்க? தேவன் என்ன பண்ணாருன்னா ஊதுனார்னு போட்டிருக்குல்ல. ஆதாமை உண்டாக்கி என்ன பண்ணாரு? நாசியிலே ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணாராம்? ஊதினார் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ அப்போ ஊதும் போது என்ன, ரிலீஸிங் லைஃப். சரி, நீங்கள் பேசும்போது, நீங்கள் டாக் பண்ணும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா ஜீவன் என்ன பண்ண ஆரம்பிக்குது? வெளிப்பட ஆரம்பிக்குது. அதான் வேதவசனத்தில் சொல்லியிருக்குது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று அப்படின்னு போட்டிருக்குது. நீங்கள் பேசினாலே கொஞ்சம் பேர் நல்லா ஆயிடுவாங்க. ஆமென். அப்படிதான் போட்டிருக்குது. ஆனால் இப்போ எனக்குள்ள நமக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதல் தேவைப்படுது. எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கு, அவருடைய தன்மை எனக்குள்ள இருக்குது. அவரை போல நான் வாழும்படி என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? உருவாக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ பரிசுத்தமாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, இந்த பரிசுத்தமாக இருக்கிறது கூட, ஏன் தேவன் பரிசுத்தமாக இருக்கிறாரு? ஏன் தேவன் பாவம் செய்யறதில்ல? நம்ம எல்லாத்தையுமே இப்படி யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் ஏன் திருட மாட்டார்? அவருக்கு என்னையா, அவர் ஏன் திருடணும்? நமக்கு திருடுற சாமி பற்றிலாம் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை திருடினார், இதை திருடினார் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தேவன் ஏன் திருடுறதில்லை? தேவன் ஏன் பாவம் செய்யறதில்ல? இப்படி எல்லாத்தையும் இப்படி பண்ணி பாருங்க. ஏன் அவர் பண்ண மாட்டார்? ஏன் அவர் செய்யறதில்ல? ஏன்னா அவர் அவருக்கு எந்த தன்மை, அதாவது என்ன சொல்றது, இப்போ அதற்கான அவசியம்னு ஒன்று வேணும் இல்லையா? இப்போ ஏதாவது செய்யறாங்கன்னா அதுக்கு என்ன இருக்குது? ஒரு அவசியம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. இந்த காரணம் எதுவுமே அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் பரிபூர்ணமா இருக்கிறார், அவர்கிட்ட குறைவே இல்லை, திருட வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்கான காரணமே இல்லாமல் போயிடுது பாருங்க. இதுதான் சொல்ல வரேன் நான். தேவன் நம்மளை அவருடைய ஜீவனில் நம்மளை வளரும்படியா அவர் நம்மளை மூவ் பண்ணும்போது எப்படி நம்மளை நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போறாருன்னா அதுக்கான காரணமே இல்லை, அதுக்கான அவசியம் செய்யக்கூடாதுல்ல, பண்ணக்கூடாதுலான்னு ஒரு ரூல்ஸை கீப் பண்ணுறதுக்காக கிடையாது, அதை கடைபிடிக்கணுங்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா அது நல்லது தான், ஆனால் அது லோ ஸ்டாண்டர்ட் பாருங்க. அது ஒரு பெரிய அளவுக்கு அப்படி யாரும் என்ன பண்ண முடியறது இல்லை, இருக்க முடியறது இல்லை. ஆனால் இதை நான் புரிந்து கொள்வோன்னு சொன்னால் நம்ம அந்த ஸ்டாண்டர்டுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த லைஃப்பை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் பாருங்க. இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா, 2 பேதுருல என்ன போட்டிருக்குது? உலகத்தின் இச்சைகளுக்கு கேட்டுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தப்பி. எல்லாம் சொல்லுங்க, தப்பி. ஏன் அதுக்கெல்லாம் தப்பி ஏன் அப்படி நாம் போய் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னு சொன்னால் அதை விட பெரிய விஷயம் ஒன்று தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் இப்படி சொல்லலாம், ஒரு சின்ன விஷயம்லாம் நமக்கு வேண்டான்னு எப்போ நம்ம சொல்ல முடியும்? ஏதோ ஒரு பெரிய விஷயம் நமக்கு முன்னாடி இருக்கும்போது தான். இங்கே கிடக்கிற ஒரு 10 ரூபா தாளை நம்ம எடுக்காமல் போகிறோம்னா என்ன அர்த்தம்? ஏதோ அங்கே கொஞ்சம் தள்ளி இன்னும் ஒரு பெரிய கட்டு
கிடக்குதுன்னு அர்த்தமாக இருக்கலாம், இல்லை அதை விட பெருசாக நமக்குள்ளே இருக்கலாம். சிலர்லாம் பில்கேட்ஸ்லாம் சொல்கிறாங்க, அவர் குனிஞ்சி 500 ரூபா எடுத்தாருன்னா 1000 ரூபா லாஸாம். ஏன்னா அந்த டைமுக்குள்ளே அவங்களுடைய வருமானம் எவ்வளவா இருக்குது, அவ்வளோ இருக்குது. இப்போ சில பேருக்கு இப்போ இமேஜின் பண்ணவே முடியல பாருங்க. அதெல்லாம் ரியல். சில பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. அவங்க கொஞ்ச நேரம் கடந்து அந்த பைசாவை எண்ணிட்டு இருந்தாங்கன்னா 10,000 ரூபா கட்டி எண்ணாங்கன்னா அவங்களுக்கு 1 லட்ச ரூபா லாஸ் ஆயிரும். யோசித்து பாருங்க. உட்காந்து ஒரு 10,000 ரூபா அப்படியே எண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா 1 லட்ச ரூபா உங்களுக்கு என்னது, 10,000 ரூபா எண்ணி 1 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் லைஃப் இருக்குது பாருங்க. அந்த மாதிரிலாம் வாழ்கிறாங்க ஜனங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மேலானது இருக்கும்போது சின்ன விஷயங்கள்லாம் என்ன பண்ணிவிடுவோம், நம்ம நோ சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ தேவன் வந்து அவருடைய தன்மையில் நம்மளை வாழ்கிறதுனா இப்படி தான் அவர் கூப்பிடுறார். அவருடைய தன்மையில் ஆப்ரேட் ஆகிறதுனா இதுதான் பாருங்க. அதனால தான் ஆண்டவரே இந்த 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 மோசமானதெல்லாம் என்கிட்ட போட்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க வேண்டாம். தேவனே உங்ககிட்ட இருக்கிற பெஸ்டெல்லாம் எனக்கு காண்பீங்கன்னு கேட்டால் போதும். ஆமென். ஏன்னா அவரிடத்தில் இருக்கிற சிறந்ததை நாம் பார்க்கும்போது தான் இந்த காரியங்களெல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கும், போக ஆரம்பிக்கும். நாம் சின்ன காரியங்களுக்காகலாம் போராடிட்டுவே இருக்கிறோன்னா நமக்கு பெரிய காரியங்கள் இருக்கிறது நமக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அதனால தான் பாருங்கள், இதெல்லாம் நம்ம போதிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் இந்த உலகத்துக்கு நோ சொல்ல தான் அநேக நேரத்தில் ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறத தவிர தேவன் எவ்வளவு பெருசாக வச்சிருக்கிறாரு. எப்படி அது வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, உலகத்தில் உண்டாகிற இச்சைக்கும் கேட்டுக்கும் நாம் வந்து தப்பி ஓடுறோம். ஏன்னா மகா அருமையும் மேன்மையான வாக்கு தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஏன் நோ சொல்கிறேன்னா, ஏன்னா நிறைய என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறாரு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நோ சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், பைபிளில் மோசே இருக்கிறான். மோசே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு ராஜா வீட்டிலையே அவனை வளர்க்க வைக்கிறார். சின்ன வயசுலேருந்து அவன் அடிமை, ஆனால் கூட அவனை ராஜா வீட்டில் வச்சு ஒரு அரண்மனையிலே வளர்ந்து பெரிய திறமசாலியாக அவன் வந்து வளர்ந்துடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ராஜாவாக ஆகிற ஒரு பெரிய வாய்ப்பு யாருக்கு வருது, மோசேக்கு வருது. ஏன்னா அவன் பார்வோனின் குமாரனாக அவன் என்னப்படுறான், ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவனாகத்தான் அவனை எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ அவன் அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு அவனுக்கு வந்துடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் வந்து இந்த மக்களை சேர்ந்தவன் கிடையாது, நான் யாரை சேர்ந்தவன், எபிரேய மக்களை சேர்ந்தவன். இந்த எபிரேய மக்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படியான ஒரு தலைவனாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதல் மோசைக்குள்ளே வந்த போது அவன் என்ன பண்ணானா, வாசித்து பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11:24 பாருங்க. விசுவாசத்தினாலே பாருங்க, ஃபெய்த்து, விசுவாசத்தினால ஒன்று செய்கிறான். என்ன செய்கிறான் பாருங்க, பெரியவன் ஆன போது என்ன ஒரு டிசிஷன் இது, பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவத அப்படின்னா என்ன, ஒரு ராஜாவின் ஒரு ராஜ பரம்பரையின் ஒரு இளவரசன்னு சொல்லப்படுறத நோ சொல்றானா. முட்டாள்தனமாக இருக்க, எப்படி இப்படி நோ சொல்லலாம், எப்படி அதுக்கு நோ சொல்ல முடியும், அது என்ன சரியான ஒரு டிசிஷனா? இப்போ இது மட்டும்தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அவன் நோ சொல்லிட்டான், நீ நோ சொல்வியா அப்படின்னு தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம எங்கே நோ சொல்ல, கிடைச்சா அப்படியே காஞ்ச மாடு கம்பில் போந்ததுமாங்க அந்த மாதிரி. ஏன்னா பசுமையான புல்லே ஒரு மாட்டுக்கு கிடைக்கலன்னா கம்பு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டரை தின்னுட்டு அலையும், பேப்பரு என்னெல்லாமோ திங்கும். கழுதை தான் நான் வந்து இந்த இதெல்லாம் திங்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் மாடெல்லாம் என்ன பண்ணுது, கேரி பேக்கு எல்லாமே என்ன பண்ணுது, திங்குது. ஏன்னா அதுக்கு ஒன்றும் கிடைக்காட்டா என்ன பண்ணும், அதுதான் பண்ணும். ஆவிக்குரிய வாழ்க்கைனாலே நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இப்படி வந்து கிடைக்கலையோ ஆனால் நீ கேரி பேக்கை தின்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீ வந்து உன்னுடைய காரியங்களெல்லாம் அடக்கி அப்படியே நீ போகிறது அப்படின்னே சொல்லி கொடுத்துட்டாங்க. அடக்க பொங்கி வருது ரொம்ப. ஜனங்களுக்கு தெரியல பாருங்க, வேதம் எவ்வளோ அழகாக போதிக்குது பாருங்க. அவன் விசுவாசத்தினால அப்படி பண்ணானா, என்ன பண்ணா, பார்வோனுடைய மகன் சொல்லப்படுறத, குமாரத்தின் மகன் சொல்லப்படுறத வெறுத்தான்னா எப்படி, 25 படிங்க. அனித்தியமான என்னது, டெம்பரல்னா என்ன, தற்காலிகமானது. சரியா, தற்காலிகமான அல்லது தற்போதைய அந்த
சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் எதை வெறுத்து எதை தெரிந்து கொள்றானா? நல்லா கவனிங்க. உடனே நம்ம ஆட்கள் துன்பத்தை அனுபவிப்பை தெரிந்து கொண்டு, துன்பத்தை இதை ஒரு 3 வாட்டி அழுத்தி சொல்லிட்டாங்கன்னா மனசுக்குள்ள என்ன போகும்? நம்ம நல்லா இருக்கிறத முடிவு பண்ணாம துன்பமா இருக்கிறத என்ன பண்ணும்? முடிவு பண்ணும். அது சொல்ல வரல, கொஞ்சம் நல்லா படிக்கணும். சரியா? துன்பம்னா அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு யோசித்து பாருங்க. ஒரு இளவரசனா வாழ்றது சுலபமானது. ஆனா ஒரு அடிமையோட நான் இன்னிலிருந்து வாழ போறேங்கிறது சேலஞ்சானது, சவாலானது தானே? சவாலானது. ஆனா அவன் அதை என்ன பண்றானா? தெரிந்து கொள்கிறான். நம்ம நிறைய காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படி போறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில மாட்டிக்கிறது தான், எதுவுமே தெரிந்து கொள்றது கிடையாது. புரியுதா புரியலையா? நம்ம லைஃப்ல வர்ற துன்பம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட துன்பமா? ஆமா, நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா துன்பம் நினைச்சு தெரிஞ்சுக்கிட்டோமா? இன்பம் நினைச்சு தெரிந்து கொண்டோம். துன்பம் நினைச்சு யாரும் என்ன பண்ணல, தெரிந்து கொள்ள. இங்க கணவன் மனைவி எல்லாம் பத்தி பேசல, நீங்க தப்பா இன்டர்பிரேஷன் பண்ணக்கூடாது. இன்பம் நினைச்சுதான் என்ன பண்ணோம்? அங்கதான் வருதா இயேசுவின் நாமத்துல தவறான சிந்தனைகள் மாறுவதாக. நான் என்ன சொல்ல வரேன்னா, லைஃப் எப்படி இருக்குது பாருங்களா. வாழ்க்கையில ஒரு மேலான ஒரு லைஃப் இருக்குன்னு நமக்கு தெரியலன்னா நம்ம லோவா தான் வாழ்வோம். ஏன் மக்கள் ஒரு மட்டரகமான வாழ்க்கை வாழ்றாங்க? ஏன்னா மகிமையான வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது. அது தெரியலன்னா எதுதான் வாழ முடியும்? இந்த லைஃப் தான் வாழ முடியும். ஆனா இப்படி ஒரு லைஃப் இருக்குதுன்னு தெரியதான் அந்த லைஃப்பை நோக்கி நாம் என்ன பண்ண ஆரம்பிப்போம்? போகவே ஆரம்பிப்போம். இப்போ மோசே பெரியவனான போது அவன் விசுவாசத்தினால அவன் என்ன பண்றானா, பார்வோனின் குமாரத்தி ஒரு இளவரசனா இருக்கிறது கூட எனக்கு வேண்டான்னு சொல்றான்னா, அதை விட பெருசா ஒன்று அவன் பார்த்தான். என்ன பார்த்தான் பாருங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து, எல்லாம் சொல்லுங்க, பலன் மேல் நோக்கமா இருந்து. ஹலோ, அவன் ரொம்ப காரியக்காரங்க. அவன் பார்வோனுக்கு இளவரசனா இருக்கிறத விட தேவாதி தேவன் ஏற்படுத்துகிற மிகப்பெரிய திட்டத்துல தலைவனா இருக்கிறது பெருசுங்கிறத அவன் பார்த்தான். ஹல்லேலூயா. மோசே போன்ற ஒரு பெரிய ஆளு எழும்புனதே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய பலன் அவன் பாருங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து. நிறைய நேரத்துல லைஃப்ல இந்த மாதிரி சூழல் நமக்கு வருது. இப்போதைய இன்பமா அல்லது இனி வரப்போகிற சந்தோஷமா அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் வரும்போது அநேகர் தெரிந்து கொள்றது என்னன்னா, இன்னைக்கு சந்தோஷமா இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே தான் நாம் மேன்மையான வாழ்வை நாம் இழக்கிறோம். ஆனால் மோசே பாருங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து, தற்காலிகம் அந்த நேரத்தில் சில விஷயம் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணாமல் இனி வரப்போகிற பலன் மேல் அவன் என்ன பண்ணுறான்? நோக்கமாக இருந்து. எப்படி போட்டிருக்கு பாருங்க. எகிப்தில் உள்ள அப்போ பொக்கிஷம் எங்கேயும் இருக்கு, எங்கேயும் இருக்கு பொக்கிஷம், எங்கேயும் இருக்கு. எகிப்திலையும் பொக்கிஷம் இருக்கு. எகிப்துனா என்னது? புரியுதா புரியலையா? உலகம். உலகத்துல என்ன இருக்கு? பொக்கிஷம் இருக்குது. அதை தான் சொல்லியிருக்கு. எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும், எல்லாம் சொல்லுங்களும். அதான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆட்கள் பொக்கிஷம் அங்க மட்டும்தான் இருக்கு அப்படின்ட்டாங்க. இங்க என்னையா இருக்கு? இங்க ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டாங்க. இங்க ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டாங்க. எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். நல்லா கவனிங்க. அவன் ஏன் இதெல்லாம் விட்டு இன்னொன்னு தெரிந்து கொண்டான்னா, அங்க போட்டிருக்குது, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து. எல்லாம் சொல்லுங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து. உங்களுக்கு புரியுதா? எப்படி காட்லினஸை, எப்படி காட் கைண்ட் ஆஃப் லைஃபை எப்படி நாம வாழ்றது, அது எப்படி எக்ஸசைஸ் பண்றது, அதுல எப்படி நாம வளர்றது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இதுதான் தேவன் எப்படி வாழ்றாரு. இப்ப இந்த வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா சிலர் அனுபவிச்சிருக்கிறாங்க. இதை ஃபுல்லா பார்க்கணும்னா ஜீசஸ் லைஃப்ல தான் ஃபுல்லா பார்க்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு அளவுல அந்த ஜீவனை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, லைஃப்ல வாழ்ந்துருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இங்க அதுதான் போட்டிருக்குது.
அநித்தியமான சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பம் அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டுன்னா என்ன அர்த்தம்? தற்காலிகமாக சில விஷயம் சந்தோஷமாக தெரிஞ்சிச்சு. மோசே ரொம்ப புத்திசாலி. அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த எகிப்துக்கு மட்டும் பெரிய ஆளாக இருக்குன்னு அவன் நினைக்கல. முழு உலகமும் அறியப்படுற ஒரு பெரிய தலைவனாக வருகிற வாய்ப்பை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் கூட அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா, ஏன் இப்போ அவன் எகிப்துக்கு மன்னனாக இருந்தான்னு இன்னைக்கு காலையில் பேசுவோமா? எகிப்தை பற்றியே பேசுவோமானே தெரில. இல்லை பார்வோனை பற்றி பேசுவோமான்னு கூட தெரியல. நிறைய பேர் ஆண்டவருடைய மக்களால் தான் மற்றவங்களுக்கு கூட நிறைய நேரத்தில் என்ன வந்திருக்குது, பேர்லாம் வந்திருக்கு பாருங்க. நம்ம தமிழ்னு நம்ம ஆட்கள்லாம் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. ஆனால் அத்தனை தமிழ் பாடல்களும் அழிஞ்சு போகாமல் காப்பாற்றினது யாருன்னா கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் தான். அவங்க மட்டும் அன்னைக்கு திருக்குறளை மொழிபெயர்த்து தமிழ் ஓலைச்சுவடிகளெல்லாம் எழுத்தில் கொண்டு வரலன்னா இன்றைக்கி நம்ம படிக்கிற நிறைய தமிழ் பாட்டெலாம் நமக்கு கிடைக்காமலே போயிருந்துருக்கும். அவங்க தான் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. வீரமா முனிவர்னு ஒருத்தர் படிக்கமே, சில பேர் அவர் முனிவர்னு நினச்சிக்கிறாங்க. அவர் கிறிஸ்தவ மிஷினரி. வீரமா முனிவர்னா ஏதோ இங்கே இருந்தார் போல் காட்டுலையும் மேட்லையும் அப்படின்னு நினச்சிட்றாங்க. யூரோப் கண்ட்ரிலேருந்து வந்த ஒரு மிஷினரி. அவர் இங்கே பேரை மாற்றிக்கிட்டார் வீரமா முனிவர் அப்படின்ட்டு. எதுக்குன்னா நம்ம இதோட அவர் ஒன்றா ஆக்கிக்கிறதுக்காக அப்படி மாற்றினார். என்ன சொல்ல வர்றேன்னா, ஆண்டவருடைய மக்களை வச்சு தான் மற்றவங்களுக்கே என்ன வருது, பேர் இதெல்லாம் வருது பாருங்க. நம்ம அப்படி தான் ஆண்டவர் நம்மளை வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மூலம்தான் இந்த ஊருக்கு இன்னும் நல்ல பேர் வரப்போகுது. உங்கள் மூலமாக தான் உங்கள் வீடுக்கு நல்ல பேர் வரப்போகுது. உங்கள் மூலமாக உங்கள் துறைக்கு, உங்கள் காவல்துறைக்கு நல்ல பேர் வரப்போகுது. ஐசிஐசி பேங்க் உலகம், பெண்கள் அப்படின்னாலே இப்படித்தான் அப்படின்னு ஒரு நல்ல பேர் வரப்போகுது உங்கள் மூலமாக. வாங்கிக்கோங்களேன், உங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. ஆமென். உங்கள் கணவருக்கே உங்கள் மூலமாக தான் நல்ல பேர் வரப்போகுது. இது ஃபெய்த் கன்ஃபெஷன் நினச்சிக்காதீங்க. இட்ஸ் ரியல். எதுக்கு சொல்கிறேன்னா அப்படி தான் இருக்குது. ஆண்டவர் அப்படி தான் வச்சிருக்கிறார். நீ பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய மனிதர்கள் தான் மற்றவங்கள பிளஸ் பண்ணுறாங்க. பார்வோன் பெரிய ஆள், ஆனால் யாக்கோபுகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறான். என்ன ஆசீர்வதியா அப்படின்ட்டு. யார் அவன்? பெரிய அரசன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், நீ என் தலையை ஆசீர்வதி அப்படின்ட்டு. யோசித்து பாருங்க, 127 நாட்டுக்கு யார் மன்னன்? வெரி குட். ஆனால் எஸ்தர்னு ஒரு பெண் வரப்போய் தான் இன்னைக்கு ஆகாசுவரை பற்றியே படிக்கும். என்னங்க சொல்கிறீங்க? எஸ்தர்னு ஒரு பெண் இல்லைன்னா ஆகாஸ்வேர் 127 நாட்டுக்கு மன்னனாக இருந்தானே எதா இருந்தானே. எஸ்தர் இல்லைன்னா சாப்டரே கிடையாது. இதுக்கெல்லாம் பெண்கள் ஆமேன் அல்லேலூயா சொல்லனா எதுக்கு சொல்ல போறீங்கன்னே தெரில. புரியுதா புரியலையா? இந்த ஆகாஸ்வேர் மன்னனை பற்றி நீங்கள் நம்ம படிச்சிருப்போமா? அந்த புக்ஸ் பற்றி நமக்கு வருமா? வந்திருக்காது. ஏன்? எஸ்தருங்கிற ஒரு கேரக்டர் தான் அதெல்லாம் சொல்ல வரேன். நீங்கள் தான் சில சரித்திரத்தின் மைய பகுதியாகவே இருக்க போறீங்க. உங்களை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. இப்போ ஜீசஸை வச்சு தான் ஹோல் ஹிஸ்டரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அவர் பாருங்க எப்படி சரித்திரத்தில் மையமாக மாறிட்டார் பாருங்க. யூ கேனாட் எக்ஸ்பிளைன். அவர் சரித்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணால் கிமு கிபி சொல்லாமல் என்ன பண்ண முடியாது. அதே மாதிரி சில விஷயத்த உங்களை மென்ஷன் பண்ணலன்னா அந்த விஷயத்த சொல்லவே முடியாதுங்கிற மாதிரி ஆண்டவர் மாத்துறாரு. இன்னைக்கு காலை வேளையில் உங்களுக்கு வர்ற தீர்க்க தரிசன வார்த்தை இது. உங்கள் பேர் எடுக்கலைன்னா அந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆகாது. அந்த மாதிரி ஆண்டவர் ஏதோ யூனிக்காக சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற வார்த்தை இது. ஆமென். ஃப்ரெஷ் பிரெட் ஃப்ரம் ஹெவன். ஹல்லேலூயா. சில சப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உங்களை எடுக்காமல் அதை பற்றி சொல்லவே முடியாது. அது என்ன ஏரியான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று அது உங்கள் பேச்சு எடுக்காமல் உங்களுடைய இது இல்லாமல் என்ன பண்ண முடியாது, முடிக்கவே முடியாது. இதுதான் விஷயம் பாருங்க. ஆனால் இப்போ இருக்கிற அந்த பிரச்சனை மேலே நம்ம கண்ணை வைக்கக்கூடாது. வரப்போகிற பலன் மேலே நாம் கண்ணு வைக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் அவன் போட்டிருக்குது. இப்போ துன்பப்படுறமேன்னு பார்க்கல, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து. எல்லாம் சொல்லுங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து. எதுல ஃபோக்கஸ்டு? இப்போ என்ன இருக்கு, இப்போ என்ன அதான் இல்லை, ஒரு நாள் வரப்போகுது, எல்லாம் மாறப்போகுது, இப்படிலாம் இருக்க போகிறோம், கர்த்தர் இப்படி வைக்க போகிறார், அதற்காகத்தான் நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்தின் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுறோம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இது எல்லாமே மோசஸுடைய லைஃப்பில் ஒரு சாய்ஸ் பண்ணுறான் பாருங்க. அவன் தெரிந்து கொள்ளுகிறான், இப்படி இது வேண்டாம், இது எனக்கு வேணும்.
இதை நான் வெறுக்கிறேன், இதை நான் விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம் போக முடியும். அதற்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறது தான் அன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பெட்டர் சாய்ஸ், யூ கேன் டிசைட் பெட்டர் சாய்ஸ். மேலான தீர்மானங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். பாருங்க, சாதாரண நிலையை விட்டு நீங்கள் மேலான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் கடந்து வர முடியும். தேவன் வேதவசனம் அதை தான் சொல்கிறாரு, ஆண்டவரே சொல்கிறாரு, நீங்கள் கீழானதை அல்ல மேலானதை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண விஷயங்கள் அல்ல, மேலான காரியங்கள் என்ன பண்ணுங்க, எண்ணுங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் வெறும் மாம்ச பிரகாரமாக எல்லா மனிதர்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் மோசே அப்பமே எதை பார்க்குறான் பாருங்க, கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினானா. இதுக்குள்ளே போனான்னா பெரிய சப்ஜெக்ட் தான் இது. என்னன்னா, அப்பமே அவன் கிறிஸ்து மூலமாக இப்படித்தான், அதாவது எப்படி மோசையின் மூலமாக ஒரு மீட்பு அன்ற முழு இஸ்ரவேலர்களுக்கும் நடந்ததோ, அதுபோல முழு மனுவர்க்கத்திற்கும் இயேசுவின் மூலமாக ஒரு மீட்பு நடக்க போகிறது. அதற்கு ஒரு முன்னடையாளமாக தேவன் என்னை உபயோகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எப்படி ஃபோக்கஸ் பண்றான் பாருங்க. எத்தனையோ வருஷம் கழித்து வரப்போகிற தேவகுமாரன் செய்ய போகிற செயலோடு தான் செயல் ஒத்து இருக்கிறதுங்கிறத அதை ஒப்பிட்டு அவன் அப்படியே என்ன பண்ணுறான், பார்க்குறான். அப்போ இன்னைக்கு நாம் செஞ்சுட்டு இருக்கிற நிறைய காரியம் நீங்கள் சாதாரணமாக அது போல் அது தோண்டலாம். ஆனால் தேவன் அதை பின்னாட்களில் மிகப்பெரிய ஏதோ ஒரு பெரிய நடக்க போகிற மிகப்பெரிய எழுப்புதல், பெரிய சம்பவங்களோட தேவன் அதை கனெக்ட் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய தீர்மானத்தை தேவன் அந்த அளவுக்கு மேன்மையாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஸோ இதெல்லாம் விசுவாசத்தினால மோசே இப்படி செய்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஓகே, இது தொடர்ந்து படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அவன் எப்படி எல்லாம் செஞ்சான் அப்படின்ட்டு. என்ன நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஒரு 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 சாதாரணத்துக்கு நோ சொல்லணும்னா ஒரு மேலானது எனக்கு தெரிய வேண்டும். கரெக்டா? ஆண்டவர் இப்படி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுறார், இப்படி தான் நம்மளை அவர் அழைக்கிறார். மேஜையில் இருக்கிற துணிக்கையை மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறான் ஒருத்தன். இப்போ அவன் ஃபோக்கஸ்டு எதில் இருக்குது, துண்டு. ஆனால் துண்டுலேருந்து ஃபோக்கஸ்டு மாறணும்னா என்ன பண்ணணும், டேபிளில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கீழே விழுறது மேலே கவனம் இருக்காது. இதுதான் சொல்ல வரேன். இது எல்லா காரியத்திலையும் பொருந்தும். நாம் எதையோ பண்ணி நமக்கு என்னெல்லாம் உண்டாக்கிட முடியும்னு நினைக்கிறது லெவல்லாம் அந்த டேபிள் இருந்து வர்றது போல தான். ஆனால் கர்த்தர் எனக்காக ஒன்று செய்ய முடியும்னு நினைக்கிறது அது டேபிளில் இருந்து சாப்பிட சாப்பாடு மாதிரி. ஹல்லேலூயா. அவர் தர்றது அவ்வளோ பெருசு, அவர் தர்றது அவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு மேலானது, அவ்வளவு சிறந்தது. அதனால தான் ஆண்டவர் பின்னாடி போகிற ஒரு லைஃபுங்கிறது லாபகரமான வாழ்க்கை. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, அர்ப்பணிப்பின் ஜீவியம். அதுக்கு பேர் என்னது, ஏமாளி, கோமாளி, அப்படி தான் அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆகுது. அது கிடையாது. ஆண்டவர் பின்னாடி போகிற வாழ்க்கைன்னா அது பாக்கியம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. ஆமென். அது சாதாரண வாழ்க்கை கிடையாது. அது ஒரு ஒன்றுமில்லாமல் போகிறது கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆபிரகாம் தன் இனத்தையும் தன் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டு அவன் போனான். அவன் விட்டு போனான்ங்கிற கதை மட்டும்தான் நிறைய பேருடைய மனதில் இருக்கு. சரி, விட்டு போனவன் எப்படி இருந்தான்? ஆமென். நம்ம ஆட்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, விட்டு போனேன் சிறுமையில் இருக்கிறேன். விட்டு போனவன் சிறுமையில் இல்லை, விட்டு போனவன் எப்படி இருந்தான், சீமானா இருந்தான். ஆண்டவர் பின்னாடி போகிற லைஃப்ங்கிறது, காட்லினஸ்ங்கிறது ப்ராஃபிட்டபுளான ஒரு காரியம், லாபகரமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். நம்மளுடைய பிள்ளைங்களுக்கோ நம்ம லைஃப்லையோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இதுதான், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியமும் அதுதான். ஆண்டவர் பின்னாடி போகிறது தான் பெஸ்ட்டு, அதான் மேன்மை, அது சிறந்தது. ஆண்டவருக்காக நம்ம இதெல்லாம் விட்டுருணும்ப்பா, ஆண்டவருக்காக நம்ம இப்படிலாம் வாழக்கூடாதுப்பா, அது மட்டும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்னெல்லாம் வச்சிருக்காருன்னு நிறைய என்ன பண்ணணும், சொல்லணும். நம்மளும் அதை தான் நினைக்கணும். ஆண்டவர்கிட்ட நிறைய இருக்குது, பேரின்பம் இருக்குது. இந்த உலகத்தில் சிற்றின்பம் இருக்குது, அவர்கிட்ட என்ன இருக்குது, பேரின்பம் இருக்குது. இந்த உலகத்தில் ஏதோ கொஞ்சம் இருக்குது. எகிப்தின் பொக்கிஷம் என்ன, ஒன்றுமே கிடையாது. அதுவும் ஒரு நாள் மோசே அள்ளிட்டு போயிட்டான். நீங்கள் படித்து பார்த்தீங்களா எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன? எகிப்தின் பொக்கிஷம் கூட யாருடையதான் மாறிச்சு. அந்த பொக்கிஷன்லாம் எனக்கு பெருசு இல்லைன்ட்டு அவன் நினச்சான். ஆனாலும் எகிப்தின் பொக்கிஷம் யாருடையதான் மாறிச்சு, மோசையுடையதான் மாறிச்சு. ஆமென். புரியுதா புரியலையா? இதான் விஷயம். அவன் அதை விட பெரிய விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு சொந்தமாகுது. அது அவனுடையதாக தேவன் மாற்றி விடுகிறார், திருப்பி போடுகிறார். இப்படி தான் காரியங்கள் நடக்குது பாருங்க.
எப்படி காட் கைண்ட் ஆஃப் லைஃப் எப்படி ஆப்ரேட் ஆகுது, தேவனுடைய ஜீவன் எப்படி வேலை செய்யுது, இப்படி தான் வேலை செய்யுது. அவங்க சாய்ஸு தற்காலிகத்தில் முட்டாள்தனமானது போல இருக்கும் அவங்களுடைய முடிவுகள். ஆனால் அவங்க முடிவுகள் முட்டாள்தனமானதல்ல. அவருடைய முடிவுகள் மேன்மையான ஒரு காரியங்களை மனதில் வைத்து அந்த முடிவுகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆமென். ஆனால் தற்காலிகமாக யாராவது பார்த்தா அவனுக்கு என்ன தெரியும், அரண்மனை விட்டுட்டு அடிமைகளோடையா பைத்தியக்காரன்டா அப்படி தான் தோணும். ஆனால் அவன் மனதில் அவன் பைத்தியக்காரன் அல்ல, அவன் மகா பெரிய புத்திசாலியாக அவன் இருக்கிறான். ஆமென். தாவீது பாருங்க, கோலியாத்தோட சண்டை போடணும்னு சொன்ன உடனே அண்ணமார் என்ன சொன்னார், அந்த கொஞ்சம் ஆடு என்ன ஆகும், உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆடு என்ன ஆகும். இவங்க புத்தி பூரா அந்த கொஞ்சம் ஆடு மேலே, கொஞ்சம் ஆடும் போயிட்டுனா இதிலே யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அவன் பாருங்க இதை விட்டுட்டு இன்னொரு ஸ்டெப்ஸ் அவன் எடுத்து வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவன் அதை விட மேலானது ஒன்றை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். இதுக்கு ஊந்துதல் செய்வது எது? விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம். ஏன்னா அப்படிதான் போட்டிருக்குது, விசுவாசத்தினாலே மோசே பெரியவன் ஆன போது. அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிள்ளைகளாக இருக்கிறது மட்டும் இல்லை, குமாரர்களாக இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. நாம் எல்லாம் தேவனுக்கு பிள்ளைகள், ஆனால் நாம் எல்லாரும் குமாரர்களா அப்படிங்கிறது கேள்விதான். பிள்ளைகள்னா என்ன, வீட்டில் பிறந்துடுச்சு. குமாரன்னா என்ன, வளர்ந்து அந்த குமாரனுடைய செயலை என்ன பண்ணுறது, செய்கிறது. சும்மா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு டைப்பர் மாத்திரம் தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் போட்டு இப்படியே இருந்ததுன்னா அது பிள்ளை. ஆனால் ஒரு நாள் வளர்ந்து நின்று அது போய் அப்பாவுடைய காரியம் என்ன இது என்னன்னு போய் அது போய் ஈடுபட்டுச்சு, பொறுப்பெடுத்துக்கிட்டுனா அது என்னது, குமாரன். இப்போ தேவன் நம்மளை இந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு. பிள்ளையா மட்டும் இல்லடா, நீ குமாரனா இருக்கணும்னு சொல்கிறாரு. ஆமென். குமாரனா வாழ்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது, இயேசுவை போல நாம் வாழ்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. எப்போவுமே அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் எப்படி போக முடியும்னா, இப்போ இருக்கிற விஷயத்தை விட இன்னொன்று இருக்குன்னு நீங்கள் பார்க்க தான் அதை நோக்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போவீங்க. போட்டை விட்டுட்டு யாருமே போக மாட்டேன்ட்டாங்க, ஆனால் பேதுரு மட்டும்தான் போகணும்னு நினச்சான். போட்டை விட்டு காலத்துக்கு எங்கே வச்சான், போட்டிலே இரு, சேஃபு, கடலில் காலை வச்சு மூழ்கிறாதடா. இதெல்லாம் உலகம் பேசிக்கிட்டு அவனை சுற்றிலும் இருக்கிற ஆட்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவன் சொன்னான், இல்லை 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 இல்லை, நான் காலை தூக்கி வைக்க போகிறேன். ஏன்னா சொன்னது யார், அவர். வான்னு அவர் சொல்லியிருக்கார். வா என்று சொன்ன வார்த்தையின் மீது காலை தூக்கி வச்சான். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம லைஃப்லையும் அப்படிதான். நாம் நம்புகிற காரியம், நாம் தீர்மானிக்கிற காரியங்கள் நம்ம சுற்றில் இருக்கிற நிறைய பேருக்கு புரியறதில்ல. ஆனால் கூட தேவன் சொல்லியிருக்கிறார் என்று அவருடைய வார்த்தையில் நாம் விசுவாசித்து நாம் காலை தூக்கி வைக்கிறோம். சில நேரத்தில் நாம் அதில் கொஞ்சம் தள்ளாடக்கூட செய்யும்போது போட்டில் உள்ளவங்களாம் என்ன சொல்லியிருப்பான், பத்தியா முதல்ல இங்கே இருந்திருக்கலாம், ஏதோ சாகசம் பண்ண போகிறோன்னே பத்தியா மூழ்க ஆரம்பிச்சிட்ட பத்தியா அப்படின்னு பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனால் கூட இயேசு அவனை மூழ்க விடலை, அவனை தூக்குனாரு. மறுபடியும் அந்த கடலில் நடந்து அவன் போயிருந்துருக்கிறான் இயேசுவோடு கூட. ஹல்லேலூயா. ஆமென். அதாவது நம்ம ஆட்கள் தோற்றே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால எந்த தீர்மானமும் செய்கிறதில்லை. ஆனால் நீங்கள் தீர்மானம் செய்யாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். புரியுதா புரியலையா? சில விஷயங்களை தீர்மானிக்கும் போது கொஞ்சம் சில ஆட்டெல்லாம் பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் அதுக்கு பயந்துட்டு எதையுமே தீர்மானிக்காமல் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிடுறாங்க, உட்காந்துடுறாங்க. அதுதான் தோல்வி. ஆனால் தீர்மானித்து சின்ன ஆட்டம் பார்க்குறது ஒன்றும் தோல்வி கிடையாது. தீர்மானிக்காமலே இருக்கிறதா என்னது தோல்வி பாருங்க. ஆனால் ஒருபோதும் நாம் இப்படி எண்ணிடக்கூடாது. நாம் தீர்மானிப்பது மாம்சத்தில் தீர்மானிக்கல, தேவனுடைய வார்த்தையில் நாம் தீர்மானிக்கிறோம். ஆகையினால் தேவன் அங்கே மூழ்க விட மாட்டார், நமக்கு கரை சேர்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா புரியலையா? எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காட் கைண்ட் ஆஃப் லைஃப், ஸ்மால் திங் டு பிக் திங்ஸ். சிறியவைகளிலிருந்து பெரியவைகள், சாதாரணத்திலிருந்து அசாதாரணம், குறைவுகளிலிருந்து நிறைவு, இன்னும் மேலே இன்னும் சிறந்த, இந்த மாதிரி தான் ஆண்டவர் எப்போதுமே பேசுகிறார் நம்மக்கிட்ட. ஹல்லேலூயா. அவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவரே, நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நீர் எங்களை தந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த பூரண அன்பு எல்லாவித பயத்திலிருந்தும் எங்களை புறம்பே தள்ளுகிறது. தைரியமாய் நாங்கள் முடிவு எடுக்க இந்த அன்பு எங்களுக்கு உதவி செய்கிறபடினால் நன்றி. ஊற்றப்பட்டிருக்கிற இந்த அன்பிற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தைரியத்தின் ஆவி எங்களுக்கு உண்டாயிருக்கிறது, ஒரு உற்சாகத்தின் ஆவி எங்களுக்கு உண்டாயிருக்கிறது தகப்பனே.
அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு ஊற்றி இருக்கிறீர் தகப்பனே. ஒரு குமாரத்துவத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஒரு அடுத்த நிலைக்கு நாங்கள் முன்னேறுவதற்கு உம்முடைய பலன் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடினால் நன்றி. இந்த வார்த்தைகள் எல்லாம் 100% பலன் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. நல்ல நிலத்தில் நாங்கள் கர்த்தாவே விதைக்கப்பட்ட இந்த விதைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இருதயம் அப்படியாய் நல்ல நிலமாய் உம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறபடினால் நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டின வார்த்தை எங்களை ஆவில எழுப்புவதாக என்று சொல்லி பேசுகிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. முன்னான ஒரு முடிவெடுக்க, ஒரு மேலான ஒரு முடிவெடுக்கும்படியாய் தேவரீர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பலனுள்ள அந்த வாழ்வை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாய் எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் தகப்பனே. உம்மை போன்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு தேவகரமான வாழ்க்கை நாங்கள் அனுபவிக்கும்படியா நீர் தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்மோடு கூட உடன் பங்காளியாய் நீர் எங்களை வைத்திருக்கிறீர் தகப்பனே. கிறிஸ்துவனால எங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு பங்கு உண்டாயிருக்கிறபடினால் நன்றி. இந்த உடன்படிக்கையின் மக்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடினால் நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. வாக்கு மாறாத இந்த உடன்படிக்கைக்காய் ஸ்தோத்திரம். மீற முடியாத இந்த உடன்படிக்கைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடையதெல்லாம் உம்முடையதா இருக்கிறது, உம்முடையதெல்லாம் எங்களுடையதா இருக்கிறபடினால் நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சியை எங்கள் தலைமையில நீர் வைத்திருக்கிறபடினால் நன்றி. சஞ்சலத்துக்கும் தவிப்புக்கும் நோய்களுக்கும் கர்த்தாவே இக்கட்டான சூழ்நிலைகளுக்கும் நாங்கள் விலகி இருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அது எங்களுடையது அல்ல என்று சொல்லி அறிக்கை இருக்கிறோம் ஆண்டவரே. நன்மை மாத்திரம் எங்களுடையது. நன்மையும் கிருபையும் எங்களை தொடருகிறபடினால் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றுமென்றும் நம் அனைவருடன் என்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நான் இல்லாமல் சில காரியங்கள் விளக்கப்பட முடியாது. என்னாலே சில காரியங்கள் பெயர் பெறும், மேன்மையுறும். தேவன் அப்படி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆமென். பிரைஸ் காட்.